கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் தேவ பிரசன்னத்தில் கடந்து வரவும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபை செய்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மவுண்ட் சர்ச்சுக்காக, கார்த்திகையாவுக்காக, தேவ சபையில் இணைந்து தேவ ராஜ்யத்துக்காய் செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும், நாம் ஒருமித்து வேத வார்த்தைகளை தியானிப்பதும் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். நாம் எபிரேயர் நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நாம் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். அது வேர்டு ஆஃப் காட், கர்த்தருடைய வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள பகுதிகள் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனம். 2வது பிரிவு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரையுள்ள வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் வேர்ல்டு, உலகம். அப்போ 1 வேர்டு, 2 வேர்ல்டு, அது 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். 3வது பிரிவு வேர்ட் பிகேம் ஃப்ளஷ், மாம்சமாய் மாறின கர்த்தருடைய வசனம். இப்போ 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் வேர்ட், கர்த்தருடைய வசனம். 2 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் வேர்ல்டு, உலகம். 3 அந்த கடைசி 2 வசனங்கள் வேர்ட் பிகேம் ஃப்ளஷ், மாம்சமாய் மாறின கர்த்தருடைய வசனம். இனி அந்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. 1 ஸ்போக்கன் வேர்டு, பேசப்பட்ட வசனம். 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். 2 உறுதியாக்கப்பட்ட வசனம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3 ப்ரூவ்டு வேர்டு, நிரூபிக்கப்பட்ட வசனம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போ பேசப்பட்ட வசனம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். உறுதியாக்கப்பட்ட வசனம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நிரூபிக்கப்பட்ட வசனம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் கொஞ்சம் வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனத்தை குறித்து 10 காரியங்கள். 1 ஸ்போக்கன் வேர்டு, பேசப்பட்ட வார்த்தை. எபிரேயர் 2, 1, 2. 2 ரிட்டன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ 1 பேசப்பட்ட வார்த்தை, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். 2 எழுதப்பட்ட வார்த்தை, ரிட்டன் வேர்டு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்க இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போனார், ஜெபாலயத்தில் போனார். அவர் அங்க போய் எதை வாசித்தார் தெரியுமா? தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை வாசித்தார். சில நேரம் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டா,
நாம வேதத்துல நம்மை குறித்து எழுதியிருப்பதை வாசிப்பதில்லை. நாம இயேசுவை பாருங்க, அவர் தம்மை குறித்து எழுதப்பட்ட ரிட்டன் வேர்டு, ஆனா அவரை குறித்து தம்மை குறித்து எழுதப்பட்ட வசனத்தை வாசித்தார். ஒன்று பேசப்பட்ட வார்த்தை, எபிரேயர் 2:1, 2 ரிட்டன் வேர்டு எழுதப்பட்ட வார்த்தை, லூக்கா 4:19, 3 அனுப்பப்படுகிற வார்த்தை, அனுப்பப்படுகிற வார்த்தை, 107 சங்கீதம் 20வது வசனம், நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவேன். இப்போ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, வசனம் பேசப்படுகிறது, வசனம் அனுப்பப்படுகிறது. 4 புறப்படுகிற வார்த்தை. அந்த இயேசு கிறிஸ்து சாத்தானோடு பேசும் பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இருந்தாக்கும் இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, அது எவ்வளோ பயங்கரம்னு பாருங்க. ஒரு அந்த வில்லை ரொம்ப பின்னுக்கு இழுக்கும்போ அம்பினுடைய வேகம் அதிகமாகும் இல்லையா? ஷட்டரை திறக்கும்போ அணையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு பாயும் இல்லையா? அது போல அந்த துப்பாக்கியிலிருந்து அந்த பிரஸ் பண்ணும்போ வேகத்துல குண்டு வெளியே வரும் இல்லையா? அது போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், சொல்லப்படுகிற வசனம், எழுதப்படுகிற வசனம், அனுப்பப்படுகிற வசனம், புறப்படுகிற வசனம். 5 வெட்டுகிற வசனம். நீங்க ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லி தெரியுமா? ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு இல்லை, ப்ராஃபட்டிக் சார்டு. தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களோடு பேசுவேன்னு சொல்லல, அங்க சொல்லி இருக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டுவேன். அப்போ வெட்டும் வசனம் பேசப்படுகிறது, பேசப்பட்ட வசனம், எழுதப்பட்ட வசனம், அனுப்பப்படுகிற வசனம், புறப்படுகிற வசனம், வெட்டுகிற வசனம். 6 உறுதியாக்கப்பட்ட வசனம். அது நம்ம ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் சொன்னோம். உறுதியாக்கப்பட்ட வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 7 நிரூபிக்கப்பட்ட வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 8 ரிவீல்டு வேர்டு, வெளிப்படுத்தப்பட்ட வசனம். 1 சாமுவேல் 3:21 பாருங்க. கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ரிவீல்டு, வெளிப்படுத்தப்பட்ட வசனம். 9 அப்போஸ்தலர் 2:37 குத்தும் வசனம். அப்போஸ்தலர் 2:37 குத்தும் வசனம். 10 எபிரேயர் 4:12 ஆராய்ந்து பார்க்கும் வசனம். நான் ஒரு தடவை அத்தனையும் சொல்றேன். 1 பேசப்படுகிற வசனம், 2 எழுதப்பட்ட வசனம், 3 அனுப்பப்படுகிற வசனம், 4 புறப்படுகிற வசனம், 5 வெட்டுகிற வசனம், 6 உறுதியாக்கப்பட்ட வசனம், 7 நிரூபிக்கப்பட்ட வசனம், 8 வெளிப்படுத்தப்பட்ட வசனம், 9 குத்தும் வசனம், 10 ஆராய்ந்து பார்க்கிற வசனம். இருதயங்களையும் யோசனைகளையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருடைய வசனம், வேர்ட் ஆஃப் காட். அப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனம். 2வது பகுதியை பாருங்க, வேர்ல்டு. பார்த்தீங்களா? எபிரேயர் 2:5 முதல் 8 வரை வேர்ல்டு. அந்த வேர்ல்டுன்னு சொல்றது 3ஆ பிரிக்கப்படுது. பார்த்தீங்களா? 1 முன்பு இருந்த உலகம். அந்த 2 பேதுரு 3:6 நீங்க பாருங்க. முன்பு இருந்த உலகம் அங்க சொல்லியிருக்கு, அப்பொழுது இருந்த உலகம். 1
2, அந்த கலாத்தியர் 1:4 பாருங்க. கலாத்தியர் 1:4 அங்க என்ன சொல்லிருக்கோன்னு பாருங்க. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம். அப்போ அப்பொழுது இருந்த உலகம், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம். 3 எபிரேயர் 2 இருக்கு. எபிரேயர் 2:5 பாருங்க. அங்க என்ன சொல்லிருக்குன்னு பாருங்க. இனி வரும் உலகம். எல்லாருக்கும் தெளிவா புரியுதுன்னு நம்புறேன். 1 அப்பொழுது இருந்த உலகம். 2 பேதுரு 3:6. 2 இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சம், இப்பொழுது இருக்கிற உலகம். 3 இனி வரும் உலகம். எபிரேயர் 2:5 இனி வரும் உலகம். அப்போ முன்பு இருந்த உலகம், இப்பொழுது இருக்கிற உலகம், இனி வரப்போகிற உலகம். இந்த உலகத்தை பற்றி பைபிள் சொல்லுகிற சில வார்த்தைகளை நீங்க பைபிள்ல பாருங்க. அந்த யோசேப்பு தனக்கு பிள்ளை பிறந்தப்போ யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லேண்ட் ஆஃப் அஃப்ளிக்ஷன். பாத்தீங்களா? ஆதியாகமம் 41:32. மன்னிக்கணும், 41:52. அங்க சொல்லியிருக்கு லேண்ட் ஆஃப் அஃப்ளிக்ஷன். அந்த இடத்துல தமிழ்ல சிறுமைப்படுத்த உலகம் தேசம்னும், ஆங்கிலத்துல லேண்ட் ஆஃப் அஃப்ளிக்ஷன் சொல்லியிருக்கிற இடத்துல மலையாளத்துல என்ன சொல்லி தெரியுமா? சங்கட தேசம். சிலருக்கு இந்த உலகம் ஒரு சங்கடமான உலகம். 2 அந்த யாத்திரையாமர் 2:22 பாருங்க. மோசே தனக்கு ஒரு பிள்ளை பிறந்தப்ப சொல்றாரு, ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், பரதேசம். டூரிஸ்டுகள் வந்து, இப்போ வெளிநாட்டில் இருந்து டூரிஸ்ட் வரவங்க கொஞ்ச நாள் இங்க நின்று சுற்றி பார்த்துட்டு போவாங்க இல்லையா? டூரிஸ்டுகள் நம்ம இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு இது ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் ஆகும். நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், பரதேசம். அதனால பேதுரு சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நிருபம் எழுதும்போ அவர் சொல்றாரு, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. 1 சங்கட தேசம், சிறுமைப்பட்ட தேசம், சிறுமைப்படுத்துகிற உலகம். 2 பரதேசம். 3 யோபுவின் புஸ்தகத்துல சொல்லியிருக்கு. யோபு 9:24 என்ன சொல்லுகிறீமா? துன்மார்க்க உலகம், துன்மார்க்க உலகம். நான் இப்பொழுது இருக்கிற உலக பற்றியாகும் சொல்றேன். துன்மார்க்க உலகம். யோபு 9:24. 4 இந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு நிருபம் எழுதும்போ பவுல் சொல்றாரு, crooked and perverted generation, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. சிறுமைப்படுகிற தேசம், பரதேசம், துன்மார்க்க உலகு, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. 5 எபிரேயர் 11:38 பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறீமா? உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. ஏன்னா they were looking for the world to come. அவர்கள் வரப்போகிற ஒரு உலகத்தை பார்த்து வாழ்ந்தார்கள். இங்கே ஆகும் தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் வரப்போகிற ராஜ்யத்துக்கு தானே போறேன், அதனால
ஸ்கூல்ல போய் ஒன்றும் நல்லா படிக்க தேவையில்லைன்னு நினைக்க கூடாது. தேவ பிள்ளைகள், வரப்போகிற உலகத்துல வாழப்போகிற தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல எவ்வளவு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியுமோ அவ்வளவு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். நான் 2 உதாரணங்கள் பைபிள்ல இருந்து சொல்லித்தாரேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார், ஆவிக்குரிய காரியம். ஆனா உலக பிரகாரமான வாழ்க்கை பாருங்க. he was very successful. கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று குடும்பமாய் நன்றாய் வாழ்ந்து. சில ஆட்கள் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, டூ ஸ்பிரிச்சுவல் ரொம்ப நல்லதாகும், அதுக்காக படிக்கக்கூடாது, நல்ல எக்ஸாம் எழுதக்கூடாது, இந்த உலகத்தில் நல்ல வேலை பார்க்கக்கூடாது, பிச்சைக்காரனை விட கேவலமாக வாழணும் அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் வாழும்படி நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அந்த அந்த மென்டாலிட்டியை நாம மாற்றணும். நான் இனி வரப்போகிற உலகத்துல தானே வாழ போறேன், அதனால இந்த உலகத்துல நான் கவனம் செலுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா காரியங்களையும் தேவ பிள்ளைகள் கவனம் செலுத்தணும். நல்லா படிக்க வேண்டியது நல்லா படிக்கணும், நல்லா எழுத வேண்டியது நல்லா எழுதணும், சக்சஸ்ஃபுல் கேரியர்ல இருக்க வேண்டியது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இல்ல நான் எப்பொழுதும் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பேன், எக்காலம் துணிக்கும் பொழுது நான் எடுக்கப்படும்படி இருக்கிறேன், அப்படி இல்லை. இதில் கவனம் செலுத்தணும், அதை எதிர்பார்த்து வாழணும். ஏனோக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்கிறார், எதிர்வரப்போகிற உலகத்தை எதிர்பார்த்து வாழ்கிறார். உதாரணம் 2, நோவா. ஆண்டவர் பூமியை அழிப்பேன்னு சொன்னப்போ நோவாவுக்கு 480 வயசு. 480 வயசு. அப்படின்னா ஆண்டவர் பூமியை அழிப்பேன் என்று சொன்ன பொழுது நோவாவுக்கு பிள்ளைகள் இல்லை. நோவாவுக்கு பிள்ளைகள் பிறக்கும் நோவாவுக்கு வயசு எத்தனை? 500 வயசு. பூமியை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால் நியாயம் தீர்க்கும் நோவாவுக்கு வயசு எத்தனை? 600 வயசு. அப்படின்னா 480 இருந்து 120 ஆண்டுகள், 600. பிள்ளைகள் பிறந்தது எப்போ? 500 வயசுல. அதாவது ஆண்டவர் பூமியை அழிக்க போறேன்னு சொல்லி 20 ஆண்டுகள் தாண்டி நோவா என்ன யோசிச்சிருக்கணும்? என்ன ஆனாலும் இந்த பூமி அழிய போகுது, நான் எதுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும்? நோவா என்ன யோசிக்கணும்? என்னுடைய 600வது வயசுல ஆண்டவர் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறார், அதனால நான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கும் பொழுது அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம செய்யணும். அழிவுக்கு தப்ப வேண்டிய காரியங்களை கண்டிப்பா செய்யணும். அதே நேரத்தில் அதுவரை கர்த்தருடைய வருகையில எடுக்கப்பட ஆயத்தமா இருக்கணும். ஆனா அந்த வருகை வரை வெற்றிகரமா இருக்கணும். எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்துல நாம தான் சுடர்கள், நாம தான் வெளிச்சம். சில நேரம் நம்ம மாற்றி யோசிப்போம், கர்த்தர் வரப்போறாரு, அதனால நான் எதுலையுமே கவனம் செலுத்த தேவையில்லை, அவருடைய வருகை மட்டும் எதிர்பார்த்திருக்கணும். உண்மை, 100க்கு 100 உண்மை, அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, பூமியில ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எல்லாத்திலையும் ஓவர் கமர், எல்லாத்திலையும் கான்கரர். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல நாம் பரதேசிகள்.
இந்த உலகம் நம்மை சிறுமைப்படுத்துகிற தேசம், அதெல்லாம் உண்மை, முற்றிலும் உண்மை. அதே நேரத்தில் யோவான் நிருபத்தை எழுதும்ப சொல்றாரு, அவர் இருந்த பிரகாரம் நாம் இந்த பூமியில இருக்கிறோம். We represent Jesus Christ. அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் அவரை கண்டுகொள்ளணும், அதற்காக நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஃபார்மர் வேர்ல்ட், அப்பொழுது இருந்த உலகம். பிரசன்ட் வேர்ல்டு, இப்பொழுது இருக்கிற உலகம். ஃபியூச்சர் வேர்ல்டு, இனி வரப்போகிற உலகு. எபிரேயர் 2:5 சொல்லுது, இனி வரும் உலகம். வேர்ல்டு டு கம். அந்த ராஜ்யத்துல நாம குடிமக்கள். அங்க நமக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு. இங்க ஒருவேளை உதாசீனம் பண்ணப்படலாம், இங்க ஒருவேளை அங்கீகரிக்கப்படாமல் போகலாம். ஆனா அங்க அதுதான் நம்முடைய ராஜ்யம். அது இனி வரப்போகிற உலகம். இப்போ 1 வசனம், 2 உலகம், 3 மாம்சமான வார்த்தை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு 4 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பாருங்க. 1 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ரட்சிப்பின் அதிபதி. 2 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், நம்முடைய சகோதரர். 3 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், இயேசு. 4 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், பிரதானாசாரியர். அப்போ எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆ பிரிக்கப்படுது. 1 வேர்டு, 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. 2 வேர்ல்டு, 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. 3 வேர்டு பிகேம் ஃப்ளஷ், 2ஆம் அதிகாரம் 9 கடைசி வரை. அதுல மாம்சமான வார்த்தை இயேசு. அந்த இயேசுவுக்கு 4 பெயர்கள் சொல்லியிருக்கு. 1 ரட்சிப்பின் அதிபதி, 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 நம்முடைய சகோதரர், அவர் பிரதர், 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 3 இயேசு, 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 4 வேர்டு, மன்னிக்கணும், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர், 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பை பற்றி ஒரு பிரத்யேகமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, அங்க என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, such a great salvation. நீங்க புதிய ஏற்பாடை படிச்சா, புதிய ஏற்பாட்டில் 2 வகையான ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கு. 2 வகையான ரட்சிப்பு. 1 பொதுவான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு. யூதா 3வது வசனம். யூதா 3வது வசனம். யூதா சொல்றாரு, நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டும் என்றிருந்தேன்.
ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து போராட வேண்டும் என்று விரும்புகிறேன். ரெண்டு, பெரிதான ரட்சிப்பு. எபிரேயர் 2:4. இந்த 2 ரட்சிப்புக்குள்ள சில வித்தியாசங்கள் உண்டு. நீங்க தயவு செஞ்சு எழுதி கொள்ளலும். ஒன்று, நீங்க 2ஆ பிரிச்சுக்கிடுங்க. உங்க பேஜை 2ஆ பிரியுங்க. ஒன்று, முதல்ல பொதுவான ரட்சிப்புன்னு போடுங்க. அப்புறம் இந்த பக்கம் பெரிதான ரட்சிப்புன்னு போடுங்க. நான் கொஞ்சம் காரியங்களை சொல்ல போறேன். ஒன்று, பொதுவான ரட்சிப்பு அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. பொதுவான ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டில் உள்ளது. பெரிதான ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டில் உள்ளது. இப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற ரட்சிப்பு பொதுவானது, புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற ரட்சிப்பு பெரிதானது. ஒன்று. ரெண்டு, அந்த பொதுவான ரட்சிப்பு உண்டு இல்லையா, அது எகிப்திலிருந்து பெற்ற விடுதலை. பொதுவான ரட்சிப்பு எகிப்திலிருந்து பெற்ற விடுதலை. பெரிதான ரட்சிப்பு உண்டு இல்லையா, அது பாவத்திலிருந்து பெற்ற விடுதலை. பொதுவான ரட்சிப்பு எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். பெரிதான ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அடுத்தது, பொதுவான ரட்சிப்பு பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பொதுவான ரட்சிப்பு பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆனா பெரிதான ரட்சிப்பு அப்படி இல்லை, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அடுத்தது, பொதுவான ரட்சிப்புல அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு என்ன? சத்துருவை ஆண்டவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார், சத்துருவை செங்கடலிலே மூழ்கடித்து விட்டார். சாங் ஆஃப் வெஞ்சியன்ஸ், பழிவாங்குதலின் பாடல் பாடப்படுகிறது. பொதுவான ரட்சிப்புல பழிவாங்குதல் பாடப்படுகிறது. ஆனா பெரிதான ரட்சிப்புல அப்படி இல்லை, கிருபையும் அன்பும் பாடப்படுகிறது. சத்துருவையும் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை உபத்திரவப்படுத்துவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அங்கே பழிவாங்குதல் பாடப்படுகிறது பொதுவான ரட்சிப்புல. பெரிதான ரட்சிப்புல அன்பும் கிருபையும் பாடப்படுகிறது. அப்புறம் பொதுவான ரட்சிப்புல சரீர அடிமைத்தனம் தான் விடுவிக்கப்படுகிறது. 400 ஆண்டுகள் 430 ஆண்டுகள் சரீரம் அடிமைப்பட்டிருந்தது. அவர்கள் சரீரத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு சரீர பிரகாரமான விடுதலை. ஆனா பெரிதான ரட்சிப்புல அப்படி இல்லை, ஆவிக்குரிய அடிமைத்தனம், ஸ்பிரிச்சுவல் ஸ்லேவரி, ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அப்புறம் நீங்க எழுதிக்கிறீங்கன்னு நம்புறேன். அப்புறம் பொதுவான ரட்சிப்புல விடுதலை இருக்கு இல்லையா, மனுஷனிடத்திலிருந்து தான் விடுதலை. மனிதனிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனா பிரதான ரட்சிப்பு அப்படி இல்லை, பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அடுத்து, பொதுவான ரட்சிப்பு டெம்பரரி, நிரந்தரமானது கிடையாது. பார்வோனிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனா அப்புறம் நீங்க பாருங்க, பாபிலோனியர்கள் பிடிச்சிட்டு போனாங்க. ஏன்னா பொதுவான ரட்சிப்பு நிரந்தரமானதல்ல, டெம்பரரி. ஆனா பெரிதான ரட்சிப்பு அப்படி இல்லை, நிரந்தரமானது. ஒரே தரம் பலியிடப்பட்டு பரிபூர்ண ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அப்புறம் பொதுவான ரட்சிப்புல ரிசல்ட் என்ன? கானான் தேசம். எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், கானானுக்கு போகிறார்கள். ஆனா பெரிதான ரட்சிப்பில் உள்ள ரிசல்ட்டை பாருங்க,
பூமியில் உள்ள கானான் அல்ல, பரலோக ராஜ்யம். அப்புறம் பொதுவான ரட்சிப்புல கொல்லப்பட்டது எதுன்னு பாருங்க, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது பொதுவான ரட்சிப்புல. ஆனா பெரிதான ரட்சிப்புல பாருங்க, தேவாட்டுக்குட்டியானவர் கொல்லப்பட்டார். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? பொதுவான ரட்சிப்புல ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது, பெரிதான ரட்சிப்புல ஆட்டுக்குட்டியானவர் கொல்லப்பட்டார், அடிக்கப்பட்டார். அப்புறம் பொதுவான ரட்சிப்புல எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும். ஜெனரல், பொதுவானது எல்லாருக்கும். ஒன்று சொன்னா, நீங்க இந்த கொரிந்தியர்களை நிருபத்தை பாருங்க, அதுல சொல்லியிருக்கு, அவர்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் மேகத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் சொன்ன என்ன? வயதானவர்கள். விடுதலையை பாருங்க, எல்லாரும் வயதானவர்கள், அப்புறம் குழந்தைகள், பெரியோர், குமாரர், குமாரத்திகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னும் கொஞ்சம் கூட சொல்லணும்னா, ஆடு, கோழி, மாடு, அவங்களுக்குள்ள புட்டு குடம், இட்லி குடம், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றது. ஏன்னா செங்கடலுக்குள்ள இவங்க உள்ள போகும்போ இவங்க கொண்டு போன பொருட்களும் உள்ள போகணும் இல்லையா? எல்லாருக்கும் ரட்சிப்பு பொதுவான ரட்சிப்புல. ஆனா பெரிதான ரட்சிப்புல அப்படி இல்லை. என்ன? வாயைத் திறந்து இயேசுவை இரட்சகர் என்று அங்கீகரிக்கிற ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு தனிநபருக்கும், நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு இல்லை. அவர்கள் தனித்தனி நபர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு தனிநபரும் ரட்சிக்கப்படணும். சால்வேஷன் இஸ் காங்கிரிகேஷனல். அங்கே எகிப்தில் இருந்து விடுதலை பட்டப்போ சால்வேஷன் இஸ் இண்டிவிஜுவல், தனிநபருக்கு ரட்சிப்பு. இங்கே பாவத்திலிருந்து விடுதலை படும்போ அங்கே பொதுவான ரட்சிப்புல அந்த ரட்சித்த அதிபதியை பாருங்க, மோசே. ஆனா இங்க ரட்சிப்பின் அதிபதியை பாருங்க, இயேசு. அப்புறம் பொதுவான ரட்சிப்புல பாருங்க, பார்வோனுடைய நுகம் உடைந்தது. கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களின் தோளில வைக்கப்பட்டிருந்த பார்வோனுடைய நுகம் உடைந்தது. பாவத்தின் நுகம் உடைக்கப்படல. ஆனா பெரிதான ரட்சிப்புல உடைக்கப்பட்ட நுகம் பாவத்தின் நுகம். அப்புறம் பொதுவான ரட்சிப்புல சாபங்கள் பின்தொடர்ந்தது. பெரிதான ரட்சிப்புல சாபங்கள் முடிந்தது. இதாக ரொம்ப முக்கியம். பொதுவான ரட்சிப்புல செங்கடல் வழியாய் விடுவிக்கப்பட்டார்கள், ஃப்ரம் ரெட் சி. ஆனா பெரிதான ரட்சிப்புல அப்படி இல்லை, மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அதனால எபிரேயருக்கு நிருபம் எழுதும்போ தேவ மனுஷன் ஆவியானவரால் நடத்தப்பட்டு சொல்றாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. சாத்தானுடைய கையில இருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து முற்றும் முடிய such a great salvation. இங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது, இந்த உலகத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப பெரியது
என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காம நம்மை ரட்சித்தார் இல்லையா, அதுதான் பெரிய ரட்சிப்பு. இனி சத்துரு உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இனி பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. இனி எந்த சாபத்துக்கும் உங்க மேல அதிகாரம் இல்லை. ஏன்னா எல்லா நுகத்தடிகளும் உடைந்தது. கல்வாரிய பாருங்க, அந்த நுகம் அவர் நுகத்திலே பூட்டப்பட்டார், என்னுடைய எல்லா நுகத்தடிகளையும் உடைக்கும்படி. கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எதற்காக தெரியுமா? இனி வரும் உலகை சுதந்தரிக்கும்படி. The world to come. இனிதான் தேவ பிள்ளைகளின் ராஜ்யம் வரப்போகுது. அதை எதிர்பார்த்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அத்தனை பேரும் பரலோகத்தின் தேவனை பார்த்தோன்னு ஜெபிங்க. இந்த ராத்திரி இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும்போ கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை விடுவிக்க முடியும். இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும்போ கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வந்து உங்களை பிழைக்க பண்ண முடியும். ரிபால கபரபல கந்தல் கபரபல சந்தர பலபரபலபா ரியாந்தல் கபரபலபர எந்தல் பிரௌடபரபலபா. இயேசுவின் நாமத்தில எல்லா நுகத்தடிகளும் உடைவதாக. ராகமல் கனாத்தனா அல்மன கந்தல் கபரபலப சந்தர பலபரபலபா ரெந்தல் பிரௌடபரபலபரபலபா ஊடபல் கபரபலபரபலபுஷ்யா. ஆண்டவரே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய திருவசனங்களை ஆராய்ந்து பார்க்க தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்கள் நடுவில் வாசம் பண்ணி எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவனமா இருக்கணும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாங்கள் கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். அதற்கு கிருபை தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் கிருபை வருவதாக. யாருடைய ரட்சிப்புக்காக ஆவது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்களானால் அவர்கள் ரட்சிப்பை சொந்தரிப்பார்களாக. குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதாக. வீட்டில் அத்தனை பேரும் தொடப்படுவார்களாக. புருஷர்களை ரட்சிப்பீராக, மனைவிமார்களை ரட்சிப்பீராக, பிள்ளைகளை ரட்சிப்பீராக. உடாரபல சத்தரபல பரபல பௌஷ்யாலபா. எல்லார் மேலும் உடைய கிருபை தங்கி இருக்கணும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கணும். எங்களை பலப்படுத்தி நடத்தி கொண்டே இரும். இந்த உலக வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற உலகத்துல நாங்கள் வெற்றிகரமாய் வாழ கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், உடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.